ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ வந்து நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3/4 கப்பு அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சாவே போதும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் 15 மினிட்ஸுங்கிறது ஜாஸ்தி தான். இப்போ வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், நல்ல ஒரு பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, அது கூட வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு கெட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணி இது கூட வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பல்லாரி வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து வேக வைக்கலாம். 3 வந்து விசில் விடுற அளவுக்கு வெந்தாவே போதும். அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சாவே போதும். நின்று நிதானமாக வந்து 3 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ஹெட்டை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரெஷர் உள்ளாக்கே இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இருக்கிற ப்ரெஷரில் இன்னும் கொஞ்சம் வந்து பருப்பு வந்து நல்லா வேகும், பூண்டும் நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து கொஞ்சம் ஆப்பையை வச்சுட்டு ஒரு 2 கிண்டு கிண்டினோன்னே கொஞ்சம் முழிச்சிட்ருக்கிற அந்த பருப்பும் வந்து நல்லா மசிஞ்சிரும். இப்போ நான் வந்து வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே அப்படி தான், ஒரு காய் வச்சு தான் நான் வந்து எப்போவுமே சாம்பார் செய்வேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வச்சு தான் நம்ம சாம்பார் செய்கிறோம். அதனால் வந்து ஒரு 2 பெரிய முருங்கைக்காய் வந்து நான் இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு 1 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எல்லாம் பருப்போட காயை நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேன். அதாவது என்னோடய டீஸ்பூன் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் அந்த சாம்பார் பொடி வந்து சாம்பார் பருப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் மூடி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து பொங்கி வழியாது. நல்லா வந்து 3/4 பதத்துக்கு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் வந்து புளியை வந்து ஊற வச்சு அதோட வந்து தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப புளிப்பு எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து நான் சின்ன சைஸில் தான் நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப புளி பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் புளியோடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தனியாக அதை தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் கூட வந்து கடுகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம். அதனால் நான் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணலை, மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச சாம்பார் வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அது கூட வந்து மல்லி இலை போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே ரொம்ப வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என்னோடய சாம்பார் ரெசிபி ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காய் போட்டு வந்து நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.